சித்தார்த்த கௌதம புத்தர் தான் நமக்கு ஹிஸ்டாரிக்கலி கிடைக்கக்கூடிய புத்தர். அசோக மன்னன் இதெல்லாம் அந்த மகாவீரர் இவெல்லாம் அந்த 600 500 400 பிசி அந்த ஒரு ப்ரூவன் ஹிஸ்டரியா இருக்கு. ஆனா நம்பிக்கையின் அடிப்படையில் பிராச்சீன புத்தாக்கள் இருந்தா அதுல ஒரு புத்தர் ராமருக்கு முன்னாடி இருந்தவர். அந்த ராமருக்கு முன்னாடி இருந்த புத்தர் எப்படி தெரியறதுன்னா விஷ்ணு புராணம். இந்த விஷ்ணு புராணத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, எத்தனையோ புராணங்கள் இருக்கு, எல்லா புராணத்துக்குமே ஒரு மகத்துவம் உண்டு. விஷ்ணு புராணத்துக்கு என்னன்னா இது ரொம்ப ஆதாரமான ஒரு புராணம். அத்வைத சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், மத்வ சித்தாந்தம், அதாவது வந்து தத்துவவாதம்னு சொல்லுவா. இது மூணுத்திலுமே விஷ்ணு புராணத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பா. அதுல 4வது அம்சத்துல அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் புத்தரை பத்தி சொல்லியிருக்கா. இந்த புத்தர் எப்படி இருப்பார்னா, இப்போ நம்ம 5வது நூற்றாண்டு அந்த புத்தா மாதிரி இருக்க மாட்டார். பெரிய தொந்தி இருக்குமா அவருக்கு, மொட்டை தலையா, அழகான கண்களாம். அதாவது அவர் கண்ணை பார்த்தாலே அவர் ஈர்ப்பு சக்தி இருக்கும், அவ்வளவு அழகான கண்கள். பேச்சு அவ்வளவு நல்லா பேசுவாராம். அதாவது வந்து நம்பிக்கை இருக்கக்கூடியவனுக்கும் நாளைக்கு நம்பிக்கை இருக்காது பகவான் மேல. சாருவாக் அவ்வளவு நல்லா பேசுவார். கையில வந்து ஸ்ருங்கி, அதாவது மயில் பீலியினால் ஆக்கப்பட்ட ஒரு ஃபேனை கூடவே வச்சுருப்பார், ஸ்ருங்கின்னு பேர். அதனாலதான் அந்த விஷ்ணு புராணத்துல சொல்றா இவர் வந்து ஒரு முண்டனம் பண்ணிட்டு இருப்பார், இவர் பெரிய தொந்தியோட இருப்பார், ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு இருப்பார். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் லாஃபிங் புத்தான்னு ஒன்று இருக்கு பாருங்க. நான் எல்லா இந்த சைனீஸ்லாம் வச்சுப்பா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்திருப்பார் அவர்.